வணக்கம். நிஃப்டி நாளையோட லெவல்ஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு குயிக்காக பார்த்துருவோம். நிஃப்டி ஏற்கனவே நம்ம பார்த்த 15 மினிட்ஸ் சார்ட்டில் அந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டாக ஓப்பன் பண்ணி அதை பிரேக் பண்ணாமல் அதுக்கிட்ட தான் இன்றைக்கி ஓப்பன் ஆச்சு. எக்ஸாக்டாக அந்த ட்ரெண்ட் லைன் கிட்டேயே ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி அதை பிரேக் பண்ணாமல் கீழே வந்துடுச்சு. நேற்றுக்கு கொடுத்துருந்த ஃபஸ்ட் லெவல் டார்கெட்டையும் செகண்ட் லெவல் டார்கெட்டு 620 வரைக்கும் வந்து டச் ஆகிருக்கு. அதை தாண்டியும் போயிருக்கு. நேற்றுக்கு இந்த 600 to 650 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனாக பார்த்துருந்தோம். அந்த 650 662 கிட்ட ரொம்ப நேரம் கன்சாலிடேட் ஆகி 15 மினிட்ஸ் ரொம்ப நேரம் கன்சாலிடேட் ஆகி அதுக்கப்புறமா ஒரு பிரேக் அவுட் கொடுத்து அந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணுற மாதிரி கீழே போயிருக்கு. பட் ஸ்டில் க்ளோசிங் வந்து 25,597 கொடுத்துருக்கு. 600 கிட்ட தான். 600 இன்னும் பெருசாக பிரேக் பண்ணலான்னு எடுத்துக்கலாம். நான் என்னோடய வியூ படி நான் இன்னும் என்னோடய சப்போர்ட்டில் இருக்கிறதா தான் பார்க்குறேன். இதை குயிக்காக ஒரு 1 டே சார்ட்டில் பார்த்தா இதோட ஹை லெவல் வியூ எப்படி இருக்குன்னு புரியும். நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ குயிக்காக இதை 1 டே சார்ட்டில் பார்த்தா ஏற்கனவே இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த பட்டனில் ரிவர்ஸ் ஆகி வரதை பார்த்துட்டு இருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா இதுதான் முன்னாடி இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. 1 2 3 ஒரு 4 தடவை ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகி அதுக்கப்புறமா அதை பிரேக் பண்ணி மேலே போயிருந்துச்சு. இப்போது அதே ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறத நான் பார்க்குறேன். அந்த சப்போர்ட் லைனில் தான் எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. அதை பிரேக் பண்ணலை. எக்ஸாக்டாக அந்த சப்போர்ட் லைனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ப்ளஸ் இந்த சப்போர்ட் ஜோன் 25,600 அதுக்கு பக்கத்தில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இதில் இருக்கிறத நான் பார்க்குறேன் 25,600 கிட்ட. ஸோ நாளைக்கு இதை பிரேக் பண்ணாமல் இதுக்கு பக்கத்துலேயே இந்த 25,600லேயோ இல்லை 25,600க்கு மேலேயோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயோ ஓப்பன் ஆகிற பட்சத்தில் நம்ம ரிவர்ஸில் எதிர்பார்க்கலாம். மறுபடியும் பவுன்ஸ் ஆகி இந்த 25,600 கிட்டேயோ இதுக்கிட்டே ஏதாவது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இதுக்கிட்டே கன்சல்டேட் ஆகி மேபி இல்லை பவுன்ஸ் ஆகி மேலே மூவ் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. அஸ் யூஷுவல் 25,925 அண்ட் 26,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு. ஒரே நாளில் 26,000 போகாது. பட் ஸ்டில் அப்சைட் பொட்டன்ஷியல் 26,95 வரைக்கும் போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நாளைக்கு இந்த ஜோனை பிரேக் பண்ணக்கூடாது. நேற்றுக்கும் அந்த ஜோனை பிரேக் பண்ணலை. அதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி அந்த ஜோன்லேயே டச் ஆகி லைட்டாக கீழே போயிட்டு மறுபடியும் அந்த ஜோன் கிட்டே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னும் அந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலில் நிஃப்டி க்ளோஸ் பண்ணி பிரேக் டவுன் கொடுக்கலன்னு தான் நான் பார்க்குறேன். அந்த சப்போர்ட் ஜோனுக்கிட்டே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் ஜோனுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் நான் டவுன் ட்ரெண்டை எதிர்பார்க்கல. இதில் ரிவர்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த சப்போர்ட் லெவல் நாளைக்கு பிரேக் ஆகிடுச்சுன்னா இல்லை அதுக்கு கீழே ஓப்பன் ஆகுதுன்னா அதுக்கப்புறமா நிஃப்டி இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே ட்ராவல் ஆகிறதுக்குள்ள எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதில் ஓப்பன் ஆகிற பட்சத்தில் இங்கே ஓப்பன் ஆகிற பட்சத்தில் மறுபடியும் லாங் ரனில் 25 வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 25 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனாக இருக்கும். 25,000 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். 2550 கிட்ட ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் இருக்குது. ஸோ 25 கிட்ட வரலாம். ஸோ இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிச்சுன்னா ஏற்கனவே இங்கே 3 தடவை சப்போர்ட் எடுத்துருக்கு இந்த ஜோனில். இந்த ஜோனை ஃபாலோ பண்ணுது, இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிச்சுன்னா இதில் ஒரு சின்ன கன்சல்டேஷன் கொடுத்து மறுபடியும் 24,800 வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோன் இந்த 600 ஜோனை பிரேக் பண்ணிடுச்சுன்னா வரும் நாட்களில் 25க்கும் 24,800க்கும் போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த ஜோனை பிரேக் பண்ணாத வரைக்கும் நான் இதை ஒரு ரேஞ்ச் பண்ணுறாவோ இல்லை இதில் இருந்து ஒரு சின்னதாக மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கு மேலே ட்ரெண்டு கொடுக்கறதுக்குள்ள எல்லா வாய்ப்பும் இருக்குது. 26,050 வரைக்கும் போகிறதுக்குள்ள எல்லா வாய்ப்புகளும் இருக்குது இப்போதைக்கு.